ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் கட்லெட் தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஆனியன், கேரட், க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி, மஞ்சள் தூள், ப்ரெட்டு அது மிக்சியில் போட்டு தூளாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் சில்லி, தேவையான உப்பு சால்ட், நெக்ஸ்ட் வந்து கறி லீவ்ஸ் கறிவேப்பிலை. உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சுக்கணுங்க. நல்லா மசிச்சு அது வந்து தேவையான பொருள் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சுங்க. இதில் வந்து ஒன்றொன்னா சேர்க்க வேண்டியதான். ஆனியன், கேரட், க்ரீன் சில்லி, தேவையான அளவு மஞ்சள் தூள், டர்மரிக், தேவையான அளவு உப்புங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். வந்து ப்ரெட்டு தாங்க. ப்ரெட்டு வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும்ல, கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ரெட்டு தூளை வந்து இதில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறப்ப வந்து நமக்கு சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். கைக்கு வந்து கொஞ்சம் பிசுப்பு இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும். கருவேப்பிலைங்க, இது கூட நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வாசனைக்காக தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வந்து எல்லாமே உருட்டி வச்சுக்கணுங்க ஒரு பிளேட்டில். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், மாவு தெரியக்கூடாது. கொஞ்சம் ரொம்ப இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெட்டு தூள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற வெஜ் கட்லெட் ரோல் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. ஆட் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில், உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இதை எந்த ஷேப்பில் வேணுமோ கொஞ்சமாக இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தட்டையாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த ஷேப்பில். இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணி கலக்கி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ப்ரெட்டில் வந்து நல்லா ஃபுல்லாக 2 சைடும் தடவி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கணும். நமக்கு ஃபைனலாக இந்த ஷேப் கிடைக்குங்க. நமக்கு தேவையான சைஸில் வந்து நமக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அந்தந்த சைஸில் வந்து நான் எல்லாமே ரோல் பண்ணி ரவுண்ட் பண்ணி இந்த ஷேப்பில் வந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டா வெஜ் கட்லெட் ரெடிங்க. இப்போ நம்ம போய் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். போய் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து எண்ணெயை காய வச்சிடலாங்க. கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போட வேண்டியதாங்க. நம்ம ப்ரெட்டு போட்டுருக்குல்ல, அதனால் வந்து கொஞ்சம் சவுண்டு வரும். மெதுவாக போடுங்க.
ஒரு பக்கம் ப்ரௌனாக ஆன உடனே இன்னொரு பக்கம் இன்னொன்னா திருப்பி போடலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இந்த சைடும் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா நம்மளோட கட்லெட் வந்து ரெடிங்க. కట్లెట్ రెడీగా. ఇది ఎందుకు పోయి డాడీ నువ్వు వేయాలి. నువ్వు వేస్తావమ్మా. వేయడమా ప్లీజ్ మా. నువ్వేమా ప్లీజ్ మా. மீதி இருக்கிறது அதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கட்லெட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ரிவா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குது அப்படின்னு. இது கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா மயோனஸ் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி இருக்குது ரிவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.